ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ் டார்கெட் டிஎன்பிசி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம பாலிட்டியில் பார்த்திங்கன்னா அடிப்படை உரிமைகள், அடிப்படை கடமைகள், அரசு நெறியுறுத்தும் கோட்பாட்டிலிருந்து ஒரு 50 கொஷின் பார்க்க போகிறோம். 50க்கு எத்தனை கொஷின் கரெக்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு ஃபைனலாக கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தென் பார்த்திங்கன்னா கொஷின் பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுத்துலையுமே இருக்கும். இந்த 51 கொஷின் பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் 1 செகண்ட் ஸ்டாப் பண்ணி பார்த்துக்கங்க. எப்பயும் போல் கொஷின் 1 செகண்ட் படிச்சுட்டு 1 or 2 செகண்ட் வெயிட் பண்ணுறேன். நீங்கள் உங்களோட ஆன்சரை ஒயாமா ஷீட்டோ அப்படி இல்லைனா நோட்டோ இருந்தால் ஏபிசிடி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தென் எப்பயும் போல் நம்ம சேனலில் என்ன புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராம் சேனலில் தான் எல்லா அப்டேட்டும் தென் மெட்டீரியலும் ஷேர் பண்ணுவேன். அதில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடிப்படை உரிமைகள் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் அடிப்படை உரிமைகள், கடமைகள், அரசு நெறியுறுத்தும் கோட்பாடுகள் பற்றி தான் கொஷின் இருக்க போகுது. பின் வருவனவற்றில் எது இந்திய அரசியலமைப்பில் புதுமையான சிறப்பம்சம் என்று விவரிக்கப்பட்டுள்ளது? பின் வருவனவற்றுள் எது இந்திய அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் என்று விவரிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, அரசு நெறியுறுத்தும் கோட்பாடுகள். அரசு நெறியுறுத்தும் கோட்பாடுகள். சமத்துவத்திற்கான உரிமையின் கீழ் எத்தனை உரிமைகள் குறிப்பிடப்பட்டுள்ளன? சமத்துவத்திற்கான உரிமையின் கீழ் எத்தனை உரிமைகள் குறிப்பிடப்பட்டுள்ளன? ஆன்சர் ஆப்ஷன் சி, 5. சமத்துவத்திற்கான உரிமையின் கீழ் எத்தனை உரிமைகள் குறிப்பிடப்பட்டுள்ளன? 5. அவர் அரசு நெறியுறுத்தும் கோட்பாடுகளை மதிக்க வேண்டும். அவர் அவற்றை புறக்கணிக்க முடியாது. புறக்கணிப்புக்கு நீதிமன்றத்தில் அவர் பதிலளிக்க வேண்டிய அவசியமில்லை. ஆனால் தேர்தல் நேரத்தில் வாக்காளர் முன் அவர் நிச்சயமாக பதிலளிக்க வேண்டும். இதை யார் சொன்னது? அவர் அரசு நெறியுறுத்தும் கோட்பாடுகளை மதிக்க வேண்டும். அவர் அவற்றை புறக்கணிக்க முடியாது. புறக்கணிப்புக்கு நீதிமன்றத்தில் அவர் பதிலளிக்க வேண்டிய அவசியமில்லை. ஆனால் தேர்தல் நேரத்தில் வாக்காளர் முன் அவர் நிச்சயமாக பதிலளிக்க வேண்டும். இதை யார் சொன்னது? ஆன்சர் ஆப்ஷன் சி, டாக்டர் B.R. அம்பேத்கர். டாக்டர் B.R. அம்பேத்கர். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கொஷினை ப்ளே பட்டன் ஸ்டாப் பண்ணி ஆன்சர் பண்ணிக்கோங்க. அரசியலமைப்பில் உள்ள எந்த அரசு நெறியுறுத்தும் கோட்பாடுகளின் படி ஒவ்வொரு கிராமத்திற்கும் கிராம பஞ்சாயத்து அமைக்கப்பட்டுள்ளது? அரசியல் அமைப்பில் உள்ள எந்த அரசு நெறியுறுத்தும் கோட்பாடுகளின் படி ஒவ்வொரு கிராமத்துக்கும் கிராம பஞ்சாயத்து அமைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி, பி மட்டும். ஆன்சர் ஆப்ஷன் டி, பி மட்டும். ஆர்டிக்கல் 40 கீழ் கிராம பஞ்சாயத்து ஒவ்வொரு கிராமத்திற்கும் அமைக்கப்பட்டுள்ளது. இந்திய அரசு சட்டம் 1935 உள்ள அறிவுறுத்தல்களின் கருவி 1950ஆம் ஆண்டு இந்திய அரசியலமைப்பு பின்வருமாறு இணைக்கப்பட்டுள்ளது. இந்திய அரசு சட்டம் 1935 உள்ள அறிவுறுத்தல்களின் கருவி 1950ஆம் ஆண்டு இந்திய அரசியலமைப்பில் பின்வருமாறு இணைக்கப்பட்டுள்ளது. ஆன்சர் ஆப்ஷன் பி, அரசு நெறியுறுத்தும் கோட்பாடுகள். அரசு நெறியுறுத்தும் கோட்பாடுகள். மேட்ச் த ஃபாலோயிங் 1 செகண்ட் ஸ்டாப் பண்ணி பார்த்துக்கங்க. பட்டியல் 1 பட்டியல் 2 பொருத்துவோம். சமத்துவத்திற்கான உரிமை, சுதந்திரத்திற்கான உரிமை, அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை, சமய சுதந்திரத்திற்கான உரிமை. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சமத்துவத்திற்கான உரிமை. சமத்துவத்திற்கான உரிமை.
எதிலிருந்து எது வரைக்கும்? ஆர்டிக்கல் 14 18 வரைக்கும். சமத்துவத்திற்கான உரிமை ஆர்டிக்கல் 14 18 வரைக்கும். சுதந்திரத்திற்கான உரிமை ஆர்டிக்கல் 19 22 வரைக்கும். சுதந்திரத்திற்கான உரிமை 19, 20, 21, 22. அதுபோல் சமத்துவம்னா 14, 15, 16, 17, 18. அரசியல் அமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை ஆர்டிக்கல் 32. அரசியல் அமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை எதில் சொல்லியிருக்காங்க? ஆர்டிக்கல் 32. சமய சுதந்திரத்திற்கான உரிமை 25, 26, 27, 28. சமய சுதந்திரத்துக்கான உரிமை 25 28. அப்போ ஆன்சர் நமக்கு ஆன்சர் ஏ தான். பின்வரும் பிரிவுகளில் எது பெற்றோராகவோ அல்லது பாதுகாவலராகவோ இருக்கும் ஒவ்வொரு இந்திய குடிமகனின் கடமையாக 6 முதல் 14 வயதுக்குட்பட்ட தனது குழந்தைக்கு கல்வி கற்பதற்கான வாய்ப்புகளை வழங்க வேண்டும் என்று கூறுகிறது? பின்வரும் பிரிவுகளில் எது பெற்றோராகவோ அல்லது பாதுகாவலராகவோ இருக்கும் ஒவ்வொரு இந்திய குடிமகனின் கடமையாக 6 முதல் 14 வயதுக்குட்பட்ட தனது குழந்தைக்கு கல்வி கற்பதற்கான வாய்ப்புகளை வழங்க வேண்டும் என கூறுகிறது? ஆப்ஷன் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ 51A ஸ்மால் கே. 51A ஸ்மால் கே தான் ஆன்சர். ஆப்ஷன் ஏ. இந்திய அரசியலமைப்பின் 14வது பிரிவில் பயன்படுத்தப்பட்டுள்ள சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற சொற்றொடர் எந்த நாட்டின் அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டது? இந்திய அரசியலமைப்பின் 14வது பிரிவில் பயன்படுத்தப்பட்டுள்ள சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற சொற்றொடர் எந்த நாட்டின் அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் பி பிரிட்டன். இந்திய அரசியலமைப்பின் 14வது பிரிவில் பயன்படுத்தப்பட்டுள்ள சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற சொற்றொடர் எந்த நாட்டின் அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டது? பிரிட்டன். அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள் டேஸால் அரசியலமைப்பு சட்டத்தின் வாழ்வு வழங்கும் விதிகள் என விவரிக்கப்பட்டுள்ளன. அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள் டேஸால் அரசியலமைப்பு சட்டத்தின் வாழ்வு வழங்கும் விதிகள் என விவரிக்கப்பட்டுள்ளன. யார் அதை சொல்லியிருக்காங்க? அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடை அரசியலமைப்பு சட்டத்தின் வாழ்வு வழங்கும் விதின்னு சொன்னது யாரு? ஆன்சர் ஆப்ஷன் ஏ எல்.எம். சிங்வி அவர்கள். எல்.எம். சிங்வி அவர்கள். அரசியலமைப்பு பிரிவு 15 எந்த ஒரு குடிமகனையும் டேஸ் அடிப்படையில் பாகுபாடு காட்டுவதை தடை செய்கிறது? அரசியலமைப்பின் பிரிவு 15 எந்த ஒரு குடிமகனையும் டேஸ் அடிப்படையில் பாகுபாடு காட்டுவதை தடை செய்கிறது? ஆன்சர் ஆப்ஷன் டி ரிலிஜியன், ரேஸ், ஜெண்டர் ஆர் பர்த் பிளேஸ். சமயம், இனம், பாலினம் அல்லது பிறந்த இடம். சமயம், இனம், பாலினம் அல்லது பிறந்த இடம். நெக்ஸ்ட் கொஷின். அரசு நெறியுறுத்தும் கோட்பாடுகள் அரசியலமைப்பின் டேஷில் உள்ளன. அரசு நெறியுறுத்தும் கோட்பாடுகள் அரசியலமைப்பின் டேஷில் உள்ளன. ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆர்டிக்கல் 36 51 வரைக்கும் இருக்குது. ஆர்டிக்கல் 36 51 வரைக்கும் இருக்குது. பகுதி எதில் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். டிபிஎஸ்பி சொல்லுவாங்களா, த டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. அது டிபிஎஸ்பின்னு ஷார்ட்டாக சொல்லுவாங்க. டிபிஎஸ்பி. $62 கொஷின் பார்த்தீங்கன்னா 1 செகண்ட் ஸ்டாப் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்திய அரசியலமைப்பின் அரசு நெறியுறுத்தும் கோட்பாடுகள் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? இந்திய அரசியலமைப்பின் அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது?
ஆன்சர் ஆப்ஷன் டி, பி மற்றும் டி. இந்திய அரசியலமைப்பின் அரசு நெறியுறுத்தும் கோட்பாடுகள், அதாவது டிபிஎஸ்பி தார்மீக மற்றும் அரசியல் ஒப்புதல் பெற்றவை. அவை இயற்கையில் நேர்மறையானவை, பாசிட்டிவாக இருக்கும். இயற்கையில் நேர்மறையானவை. இந்திய அரசியலமைப்பில் அடிப்படை உரிமையாக பொது வேலை வாய்ப்புகளில் சமத்துவம் என்பது அரசியலமைப்பின் எந்த பிரிவில், அதாவது எந்த ஆர்டிக்கலில் கொடுத்துருக்காங்க? இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை உரிமையாக பொது வேலை வாய்ப்புகளில் சமத்துவம் என்பது அரசியலமைப்பின் எந்த பிரிவில் கொடுக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, பிரிவு 16. ஆன்சர் ஆப்ஷன் பி, பிரிவு 16. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி கீழ்கண்டவற்றில் எது நாட்டின் நிர்வாகத்திற்கு அடிப்படையானது? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ்கண்டவற்றில் எது நாட்டின் நிர்வாகத்திற்கு அடிப்படையானது? ஆன்சர் ஆப்ஷன் பி, அரசு நெறியுறுத்தும் கோட்பாடுகள். ஒரு பெற்றோர் அல்லது பாதுகாவலர் தனது குழந்தைக்கு கல்வி கற்பதற்கான வாய்ப்புகளை வழங்குதல் பின்வரும் கடமை எந்த அரசியலமைப்பு திருத்தச் சட்டத்தின் மூலம் அடிப்படை கடமைகளில் சேர்க்கப்பட்டுள்ளது? ஒரு பெற்றோர் அல்லது பாதுகாவலர் தனது குழந்தைக்கு கல்வி கற்பதற்கான வாய்ப்புகளை வழங்குதல் பின்வரும் கடமை எந்த அரசியலமைப்பு திருத்தச் சட்டத்தின் மூலம் அடிப்படை கடமைகளில் சேர்க்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, 86வது சட்ட திருத்தம். எந்த ஆண்டுன்னு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். 86வது சட்ட திருத்தம். ஓகேங்களா? தீண்டாமை ஒழிப்பு எந்த பிரிவின் கீழ் வரும்? தீண்டாமை ஒழிப்பு எந்த பிரிவின் கீழ் வரும்? ஆன்சர் ஆப்ஷன் சி, பிரிவு 17 கீழ் வரும். தீண்டாமை பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 17 கீழ் வரும். இந்திய அரசியலமைப்பின் 86வது திருத்தம் அரசு நெறியுறுத்தும் கோட்பாடுகளை எவ்வாறு மாற்றி அமைத்தது? இந்திய அரசியலமைப்பு திருத்தம் 86 பார்த்தீங்கன்னா திருத்தம் செஞ்சுருக்காங்க. அரசு நெறியுறுத்தும் கோட்பாடுகளில் எவ்வாறு மாற்றி அமைத்ததுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 6 வயது முடியும் வரை அனைத்து குழந்தைகளுக்கும் ஆரம்ப கால குழந்தை பருவ பராமரிப்பு மற்றும் கல்வி. 6 வயது முடியும் வரை அனைத்து குழந்தைகளுக்கும் ஆரம்ப கால குழந்தை பருவ பராமரிப்பு மற்றும் கல்வி வழங்குதல். இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவு பட்டங்களை நீக்குதலை உறுதி செய்கிறது? இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவு பட்டங்களை நீக்குதலை உறுதி செய்கிறது? ஆன்சர் ஆப்ஷன் சி, பிரிவு 18. பிரிவு 18. இந்திய அரசியலமைப்பில் அரசு நெறியுறுத்தும் கோட்பாடுகள் முதன்மையாக எதை அடைவதை நோக்கமாக கொண்டுள்ளன? இந்திய அரசியலமைப்பில் அரசு நெறியுறுத்தும் கோட்பாடுகள் முதன்மையாக எதை அடைவதை நோக்கமாக கொண்டுள்ளன? சமூக மற்றும் பொருளாதார நீதி. சுரண்டலுக்கு எதிரான உரிமைகள் இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவுகளில் கொடுக்கப்பட்டுள்ளன? சுரண்டலுக்கு எதிரான உரிமைகள் இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவுகளில் கொடுக்கப்பட்டுள்ளன? ஆன்சர் ஆப்ஷன் சி, சட்டப்பிரிவு 23 முதல் 24 வரை. சட்டப்பிரிவு 23 முதல் 24 வரை. 23, 24 மட்டும்தான். 6 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு ஆரம்பகால குழந்தை பராமரிப்பு மற்றும் கல்விக்கான ஏற்பாடுகளை
இந்திய அரசியலமைப்பின் பின்வரும் எந்த பிரிவு கொண்டுள்ளது? 6 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு ஆரம்பகால குழந்தை பராமரிப்பு மற்றும் கல்விக்கான ஏற்பாடுகளை இந்திய அரசியலமைப்பின் பின்வரும் எந்த பிரிவு கொண்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆர்டிக்கல் 45 பிரிவு 45. அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள் எங்கிருந்து பெறப்பட்டது? அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள் எங்கிருந்து பெறப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் டி அயர்லாந்து. டிபிஎஸ்பி அயர்லாந்துலேருந்து பெற்றிருக்காங்க. 73வது கொஷின் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் 1 செகண்ட் ஸ்டாப் பண்ணி பார்த்துக்கோங்க. பின்வரும் அறிக்கைகள் ஏ மற்றும் பியை கருத்தில் கொண்டு சரியான விருப்பத்தை தேர்ந்தெடுக்கவும். சுரண்டலுக்கு எதிரான உரிமை குறைந்த ஊதியத்திற்கோ கொத்தடிமைத்தனத்திற்கோ வேலை செய்யும்படி யாரையும் கட்டாயப்படுத்த முடியாது என்று கூறுகிறது. சமூக நீதி தொடர்பான பல சட்டங்கள் இந்திய அரசியலமைப்பின் மூலம் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட அடிப்படை உரிமைகளில் அவற்றின் அடிப்படையை கொண்டுள்ளன. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஏ மற்றும் பி இரண்டும் சரி. சரியான விளக்கமும் கூட. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 74வது கொஷினும் 1 செகண்ட் ஸ்டாப் பண்ணி ப்ளே பட்டனை பார்த்துக்கோங்க. அரசியலமைப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகளை பின்வரும் அவற்றின் வரிசையில் வரிசைப்படுத்தவும். அரசியலமைப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள அரசு நெறியுறுத்தும் கோட்பாடுகளை பின்வரும் அவற்றின் வரிசையில் வரிசைப்படுத்தவும். ஆன்சர் ஆப்ஷன் பி. ஃபர்ஸ்ட் கிராம பஞ்சாயத்தை அமைப்பது, வேலை செய்வதற்கான உரிமையை பாதுகாக்க, நியாயமான மற்றும் மனிதாபிமான நிலைக்கு ஏற்பாடு செய்தல், வாழ்வாதார ஊதியம், ஒழுக்கமான வாழ்க்கை தரத்தை பாதுகாக்க. இது எல்லாமே கரெக்டு. பின்வரும் விதிகளில் எது அரசு நெறியுறுத்தும் கோட்பாடுகள் மற்றும் அடிப்படை கடமைகளின் ஒரு பகுதியாகும்? பின்வரும் விதிகளில் எது அரசு நெறியுறுத்தும் கோட்பாடுகள் மற்றும் அடிப்படை கடமைகளின் ஒரு பகுதியாகும்? ஆன்சர் ஆப்ஷன் பி சுற்றுச்சூழல் பாதுகாப்பு. ஆன்சர் ஆப்ஷன் பி சுற்றுச்சூழல் பாதுகாப்பு. ஸ்வரன் சிங் கமிட்டி பின்வரும் விதிகளில் ஒன்றை இந்திய அரசியலமைப்பில் சேர்க்க பரிந்துரைத்தது. ஸ்வரன் சிங் கமிட்டி பின்வரும் விதிகளில் ஒன்றை இந்திய அரசியலமைப்பில் சேர்க்க பரிந்துரை செய்தது. ஆன்சர் ஆப்ஷன் பி அடிப்படை கடமைகள். ஆன்சர் ஆப்ஷன் பி அடிப்படை கடமைகள். பின்வரும் சட்டப்பிரிவுகளில் எது கட்டாய உழைப்புக்கு தடை பற்றி கூறுகிறது? பின்வரும் சட்டப்பிரிவுகளில் எது கட்டாய உழைப்புக்கு தடை பற்றி கூறுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ பிரிவு 23. ஆன்சர் ஆப்ஷன் ஏ பிரிவு 23. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் உள்ள அரசு நெறியுறுத்தும் கோட்பாடுகளை பற்றிய பின்வரும் அறிக்கைகளில் எது சரியானது? பிரிவு 37 அரசு நெறியுறுத்தும் கோட்பாடுகள் உயர்நீதிமன்றங்களில் மட்டுமே செயல்படுத்தப்படும் என்று வழங்குகிறது. ஆர்டிக்கல் 38 தனிநபர்கள் மற்றும் மக்கள் குழுக்களிடையே வருமானத்தில் உள்ள ஏற்றத்தாழ்வுகளை குறைக்க அரசு முயற்சி செய்ய வேண்டும் என்று வழங்குகிறது. ஆர்டிக்கல் 39 ஆண் மற்றும் பெண் இருபாலருக்கும் சமவேலைக்கு சமமான ஊதியம் இருப்பதை உறுதி செய்வதில் அரசு தனது கொள்கையை வழிநடத்தும். ஆன்சர் ஆப்ஷன் டி 2, 3 மட்டும் கரெக்டு. 2, 3 மட்டும் கரெக்டு. பிரிவு 24 கீழ் குறிப்பிடப்பட்டுள்ள குழந்தை தொழிலாளர் தடைக்கு பின்வருவனவற்றில் விதிவிலக்கு எது? பிரிவு 24 கீழ் குறிப்பிடப்பட்டுள்ள குழந்தை தொழிலாளர் தடைக்கு பின்வருவனவற்றில் விதிவிலக்கு எது?
ஆன்சர் ஆப்ஷன் டி, குடும்ப வியாபாரத்தில் ஈடுபட்டுள்ளவர். குடும்ப வியாபாரத்தில் ஈடுபட்டுள்ளவர். அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள் தொடர்பாக பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? அரசு நெறியுறுத்தும் கோட்பாடுகள் தொடர்பாக பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? ஆன்சர் ஆப்ஷன் பி, தேவையான சட்டங்களை உருவாக்குவது அரசின் கடமை. தேவையான சட்டங்களை உருவாக்குவது அரசின் கடமை. இந்திய அரசியலமைப்பில் உள்ள அடிப்படை கடமைகள் எந்த நாட்டின் அரசியலமைப்பிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளன? இந்திய அரசியலமைப்பில் உள்ள அடிப்படை கடமைகள் எந்த நாட்டின் அரசியலமைப்பிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளன? ஆன்சர் ஆப்ஷன் சி, சோவியத் ஒன்றியம். ஆன்சர் ஆப்ஷன் சி, சோவியத் ஒன்றியம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 24வது பிரிவின் படி டேஸ் வயதுக்குட்பட்ட ஒருவரை எந்த தொழிற்சாலையிலும் வேலை செய்யக்கூடாது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 24வது பிரிவின் படி டேஷ் வயதுக்குட்பட்ட ஒருவரை எந்த தொழிற்சாலையிலும் வேலை செய்யக்கூடாது. ஆன்சர் ஆப்ஷன் பி, 14 வயதுக்குட்பட்டவங்க. ஆன்சர் 14 வயதுக்குட்பட்டவங்க. சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்பை மேம்படுத்துவது தொடர்பான அரசு நெறியுறுத்தும் கோட்பாடு. சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்பை மேம்படுத்துவது தொடர்பான அரசு நெறியுறுத்தும் கோட்பாடு. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 51. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 51. அடிப்படை கடமைகள் டேஸுக்கு குறிப்பிடப்பட்டுள்ளன. அடிப்படை கடமைகள் டேஸுக்கு குறிப்பிடப்பட்டுள்ளன. ஈஸி தான். ஆன்சர் ஆப்ஷன் டி, குடிமக்களுக்கு தான் அடிப்படை கடமைகள் சொல்லியிருக்காங்க. கல்வி நிறுவனங்களை நிறுவுவதற்கும் நிர்வகிப்பதற்கும் சிறுபான்மையினரின் உரிமையை இந்திய அரசியலமைப்பின் பின்வரும் எந்த பிரிவு குறிப்பிடுகிறது? கல்வி நிறுவனங்களை நிறுவுவதற்கும் நிர்வகிப்பதற்கும் சிறுபான்மையினரின் உரிமையை இந்திய அரசியலமைப்பின் பின்வரும் எந்த பிரிவு குறிப்பிடுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் டி, பிரிவு 30. ஆன்சர் ஆப்ஷன் டி, பிரிவு 30. அரசு நெறியுறுத்தும் எந்த கோட்பாடானது கூட்டுறவு சங்கங்களை மேம்படுத்துவது தொடர்பானது? அரசு நெறியுறுத்தும் எந்த கோட்பாடானது கூட்டுறவு சங்கங்களை மேம்படுத்துவது தொடர்பானது? ஆன்சர் ஆப்ஷன் சி, 43ல் பி. ஆன்சர் ஆப்ஷன் சி, 43ல் பி. பின்வரும் சட்டப்பிரிவுகளில் எது சிறுபான்மையினரின் நலன்களை பாதுகாப்பது தொடர்பானது? பின்வரும் சட்டப்பிரிவுகளில் எது சிறுபான்மையினரின் நலன்களை பாதுகாப்பது தொடர்பானது? ஆன்சர் ஆப்ஷன் சி, ஆர்டிக்கல் 29. ஆர்டிக்கல் 29. அரசியலமைப்பின் அடிப்படை கடமைகளின் பட்டியலில் கடைசியாக அடிப்படை கடமை எந்த ஆண்டு சேர்க்கப்பட்டது? அரசியலமைப்பின் அடிப்படை கடமைகளின் பட்டியலில் கடைசியாக அடிப்படை கடமை எந்த ஆண்டு சேர்க்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் பி, 2002. பின்வருவனவற்றில் எது இந்திய அரசியலமைப்பில் உள்ள அரசு நெறியுறுத்தும் கோட்பாடுகளில் சேர்க்கப்பட்டுள்ளது? பின்வருவனவற்றில் எது இந்திய அரசியலமைப்பில் உள்ள அரசு நெறியுறுத்தும் கோட்பாடுகளில் சேர்க்கப்பட்டுள்ளது? குடிமக்களுக்கான பொது சிவில் சட்டமா? நீதித்துறையை நிர்வாகத்திலிருந்து பிரித்தலா? தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த நினைவு சின்னங்களின் பாதுகாப்பா? ஆன்சர் ஆப்ஷன் டி, அனைத்தும். குடிமக்களுக்கான பொது சிவில் சட்டம், நீதித்துறையை நிர்வாகத்திலிருந்து பிரித்தல், தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த நினைவு சின்னங்களின் பாதுகாப்பு எல்லாமே தான். 24வது சட்டத்திருத்தம் டேஸ் உடன் தொடர்புடையது. 24வது சட்டத்திருத்தம் டேஸ் உடன் தொடர்புடையது. ஆன்சர் ஆப்ஷன் சி, அடிப்படை உரிமைகள் தொடர்பானது. அடிப்படை உரிமைகள் தொடர்பானது.
அரசியலமைப்பின் பிரிவு 19 குறிப்பிடப்பட்டுள்ள பின்வரும் சுதந்திரங்களை அவை உள்ளவாறு வரிசைப்படுத்தவும். அரசியலமைப்பின் பிரிவு 19 குறிப்பிடப்பட்டுள்ள பின்வரும் சுதந்திரங்களை அவை உள்ளவாறு வரிசைப்படுத்தவும். சங்கங்கள் அல்லது தொழிற்சங்கங்கள் அமைத்தல், எந்த ஒரு தொழிலையும் செய்தல், இந்தியா முழுவதும் சுதந்திரமாக செல்லுதல், அமைதியான முறையில் ஆயுதங்கள் இல்லாமல் கூடுதல். ஆன்சர் ஆப்ஷன் பி, அமைதியான முறையில் ஆயுதங்கள் இல்லாமல் கூடுதல். சங்கங்கள் அல்லது தொழிற்சங்கங்கள் அமைத்தல், இந்தியா முழுவதும் சுதந்திரமாக செல்லுதல், எந்த ஒரு தொழிலையும் செய்தல். இதுதான் கரெக்டான வரிசை. ஆன்சர் ஆப்ஷன் பி. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த பிரிவு எந்த ஒரு நபரும் ஒரே குற்றத்திற்காக ஒரு முறைக்கு மேல் வழக்கு தொடரப்பட்டு தண்டிக்கப்படக்கூடாது என்று கூறுகிறது? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த பிரிவு எந்த ஒரு நபரும் ஒரே குற்றத்திற்காக ஒரு முறைக்கு மேல் வழக்கு தொடரப்பட்டு தண்டிக்கக்கூடாது என்று கூறுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஆர்டிக்கல் 20. ஆர்டிக்கல் 20 21 முக்கியமான ஆர்டிக்கல். அந்த ஆயுதங்கள் ஏந்திய கிளர்ச்சி, இதுபோல் உள்புற அவசர நிலை, அந்த 352 ஆர்டிக்கல், 356 360 அவசர நிலை பிரகடனம் அறிமுகப்படுத்தினாலும் 20 21 மட்டும் நிறுத்தி வைக்க மாட்டாங்க. 19 கட்டாயமாக நிறுத்தி வச்சிருவாங்க. அரசு நெறியுறுத்தும் கோட்பாடுகளில் ஏற்படும் மாற்றங்களுக்கு அரசியலமைப்பு திருத்தம் தேவைப்படுகிறது. இது எவ்வாறு நிறைவேற்றப்பட வேண்டும்? அரசு நெறியுறுத்தும் கோட்பாடுகளில் ஏற்படும் மாற்றங்களுக்கு அரசியலமைப்பு திருத்தம் தேவைப்படுகிறது. இது எவ்வாறு நிறைவேற்றப்பட வேண்டும்? நாடாளுமன்றத்தின் இரு அவைகள் மூலமா? பாராளுமன்றத்தின் இருக்கும் 3/2 பங்கு உறுப்பினர்களின் ஒப்புதல் மூலமா? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஏ மற்றும் பி ஆகிய இரண்டும். ஏ மற்றும் பி ஆகிய இரண்டும். 97வது திருத்தச் சட்டம் 2011 எந்த அரசு நெறியுறுத்தும் கோட்பாடுகள் சேர்க்கப்பட்டுள்ளது? 97வது திருத்தச் சட்டம் 2011 எந்த அரசு நெறியுறுத்தும் கோட்பாடு சேர்க்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, கூட்டுறவு சங்கங்களை மேம்படுத்துதல். கூட்டுறவு சங்கங்களை மேம்படுத்துதல். வாழ்க்கை மற்றும் சுதந்திரத்தின் பாதுகாப்பு இந்திய அரசியலமைப்பு எந்த பிரிவின் கீழ் சேர்க்கப்பட்டுள்ளது? வாழ்க்கை மற்றும் சுதந்திரத்தின் பாதுகாப்பு இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவின் கீழ் சேர்க்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, பிரிவு 21. ஆன்சர் ஆப்ஷன் சி, பிரிவு 21. அடிப்படை கடமைகளின் தேவை எப்போது நடைபெற்ற உள்நாட்டு அவசர நிலையின் போது உணரப்பட்டது? அடிப்படை கடமைகளின் தேவை எப்போது நடைபெற்ற உள்நாட்டு அவசர நிலையின் போது உணரப்பட்டது? ஆயிரத்தி 1975 to 1977. 1975 to 1977. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 20வது பிரிவு டேஷை குறிக்கிறது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 20வது பிரிவு டேஷை குறிக்கிறது. ஆன்சர் ஆப்ஷன் பி, குற்றங்களுக்கான தண்டனை தொடர்பான பாதுகாப்பு. குற்றங்களுக்கான தண்டனை தொடர்பான பாதுகாப்பு. இந்திய அரசியலமைப்பின் 42வது பிரிவு எதை குறிக்கிறது? இந்திய அரசியலமைப்பின் 42வது பிரிவு எதை குறிக்கிறது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மகப்பேறு நிவாரணத்தின் ஏற்பாடுகள். மகப்பேறு நிவாரணத்தின் ஏற்பாடுகள். எந்த சட்டப்பிரிவின் கீழ் உயர்நீதிமன்றம் நீதி பேராணைகளை வெளியிடலாம்? எந்த சட்டப்பிரிவின் கீழ் உயர்நீதிமன்றம் நீதி பேராணைகளை வெளியிடலாம்? ஆன்சர் ஆப்ஷன் டி, உயர்நீதிமன்றத்துக்கு 226. அப்போ உச்சநீதிமன்றம் எந்த ஆர்டிக்கலை யூஸ் பண்ணுவாங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம்.
தொடக்க கல்விக்கான உரிமை பற்றி எந்த பிரிவு கூறுகிறது? தொடக்க கல்விக்கான உரிமை பற்றி எந்த பிரிவு கூறுகிறது? ஈஸி தான். ஆன்சர் ஆப்ஷன் சி 21ல் ஏ. 21ல் ஏ. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 50 கொஷின் பார்த்துருக்கோம். 50க்கு எத்தனை கொஷின் கரெக்ட் பண்ணியிருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க. தென் நம்ம சேனல் என்ன புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. டெலகிராம் சேனலை மறக்காமல் ஆட் ஆகிக்குங்க. ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் வந்து டெலகிராம் சேனல் லிங்க் இருக்கும். அதில் தான் வந்து சிலபஸ்ஸு மெட்டீரியல் தென் வந்து டெஸ்ட்டு எப்போன்ற டீட்டெயிலாம் ஷேர் பண்ணியிருப்பேன். வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.